கப்பு நம்புதே 18வது சீசனு. விராட் கோலியோட ஜெர்சி 18வது நம்பரு. இன்னைக்கு டேட்டு கூட 18 அப்படின்னு ஒரு பொண்ணு போர்டு போட்டு இருந்துச்சு. 18 லக்கி நம்பரு, டைட்டில் சாம்பியன் ஆகுது அப்படின்ற மாதிரி. என்னங்க ஆச்சு, 14 ஓவரு மேட்ச் ஆகிடுச்சு. அதையும் 18 ஓவர் ஆக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மிஸ் ஆகி 14 ஓவர் ஆக்கிட்டாங்க. முதல்ல துடுப்படுத்தார் ஆர்சிபி 95 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இலக்கு. அதாவது டிம் டேவிட் மட்டும் இந்த 50 அடிக்கலாட்டி ரொம்ப கவலைக்கிரமாக இருக்கும். இன்னொரு சாதனை படைச்சிருப்பாங்க. 47 பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் சூப்பரான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நேஹல் வெசேரா என்ன ஒரு அடி, 33 ஓட்டங்கள். ஆனால் நல்ல முறையில் ஜோஷ் ஹேஷல் ஓட்டு 3 விக்கெட்டு, புவனேஷ்குமார் 2 விக்கெட்டுன்னு நல்ல டக்குன்னு விக்கெட்டெல்லாம் எடுத்து ஒரு பயம் காட்டியிருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, 11 ஓவர் வெளியில் இருக்கும்போது ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஈசாலா கப்பு நம்முதே டீமு. இந்த மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் விளையாடுற ஒவ்வொரு மேட்சுமே ஒரு மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேறு லெவலில் அப்படியே ஆல் அவுட் ஆக்கி சேஸே பண்ண முடியாத அளவுக்கு கேகேஆரை சுருக்கிட்டார் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி. அதுக்கு முன்னாடி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துரத்தி அடித்து வெளுத்து போட்டுருச்சு. அது பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணலாட்டியும் அதுவும் பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் நைட்டு 12 மணியை தாண்டி மேட்ச் போயிட்டு முடிஞ்சிருக்குது ஆர்சிபி கூட. வாழ்த்துக்கள் பஞ்சாப் கிங்ஸு. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். நெஞ்சினிலே ஊஞ்சலே பிரீத்தி சிந்தா ஹாப்பியாக இருப்பான். இன்னும் எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு இருப்பான். ஆர்சிபி நெக்ஸ்ட் மேட்ச்சில் சந்திப்போம். குட் நைட்.